கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சா சக்தியாகிய வள்ளியும் கிரியா சக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 45 குலம் நந்தவன திருப்பணிகள் செய்தவர்கள் கதைகள். பூர்வீகத்தில் விரதங்களை வழுவாமல் அனுஷ்டிப்பவர்களும் சிறந்த தவசீலர்களுமான சில முனிவர்கள் கந்தமாதன மலையில் அமர்ந்து கடுந்தவம் இயற்றிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கே முனிவர்களில் தலை சிறந்தவரான கண்வ முனிவர் வந்தார். அவரை கண்டவுடன் அங்கிருந்த முனிவர்கள் அனைவரும் முக மலர்ச்சியோடு அவரை வரவேற்று உபசரித்து சிறந்த ஆசனம் ஒன்றிலும் அமரச் செய்தார்கள். பிறகு அவர்கள் அவரை நோக்கி, கண்வ முனிவரே, இப்போது தாங்கள் எங்கிருந்து இங்கு வருகை தந்திருக்கிறீர்கள்? தாங்கள் சென்ற இடத்தில் ஏதாவது அதிசயத்தை பார்த்திருந்தீர்களானால் அதை கருணை கூர்ந்து எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று வேண்டினார்கள். அதற்கு கண்வ முனிவர், தவஞானிகளே, நான் இப்போது பிரம்மலோகத்திலிருந்துதான் நேரடியாக இங்கே வந்திருக்கிறேன். அங்கே நான் ஒரு அதிசயத்தையும் கண்டேன். உங்கள் விருப்பப்படியே அதை பற்றி இப்போது உங்களுக்கு தெரிவிக்கிறேன். செவி கொடுத்து கேட்பீர்களாக என்று அதை பற்றி கூறத் தொடங்கினார். மாலவ தேசத்தில் கல்யாணபுரம் என்ற ஒரு நகரம் இருக்கிறது. அங்கே கார்கவன், வைணவன் என்ற பிரசித்தி பெற்ற 2 வியாபாரிகள் வசித்து வந்தார்கள். அவ்விருவரும் மகா கொடியவர்களாகவும் பாவ காரியங்களிலேயே சதா காலமும் ஈடுபட்டிருப்பவர்களாகவும் பிறரை வஞ்சித்து ஏமாற்றுவதிலேயே நாட்டமுள்ளவர்களாகவும் இருந்து வந்தார்கள். பகற்பொழுது முழுவதும் அவர்கள் பிற வியாபாரிகளோடு சேர்ந்து வியாபாரம் செய்து வந்தும் இரவு நேரமானதும் தனிப்பட்ட வியாபாரிகளை தங்கள் வீடுகளுக்கு அழைத்து வந்து அவர்களுக்கு தங்கியிருக்க இடம் கொடுத்து பிறகு நயவஞ்சகமாக ஏமாற்றி கொலை செய்து அவர்களுடைய பொருட்களை அபகரித்து கொண்டும் வாழ்ந்து வந்தார்கள். மேலும் அவர்கள் வசித்து வந்த வீடு காட்டு பிரதேசத்தில் இருந்ததால் அவர்கள் காட்டு மார்க்கமாக இரவு நேரங்களில் வந்து போகும் வழி போக்கர்களையும் அவர்கள் கொன்று அவர்களுக்கு சொந்தமான பொருள்களையும் அபகரித்து வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவ்விரு கொடிய வியாபாரிகளும் தங்களுக்குள் சைகை செய்து கொண்டு ஓர் இடைச்சி பெண்ணின் வீட்டில் சில பணக்கார வியாபாரிகள் வந்து தங்கியிருப்பதை அறிந்து அங்கு சென்றார்கள். அவ்வியாபாரிகள் நன்றாக அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவர்களின் மீது மயக்க மருந்தை தூவிவிட்டு அந்த வீட்டிலிருந்த பொருட்களையெல்லாம் களவாடிக்கொண்டு அவர்கள் ஓட்டம் பிடித்தார்கள். காட்டினுள் நெடுந்தொலைவு ஓடிச் சென்ற அவ்விருவரும் அங்கிருந்த சிவன் கோயிலுக்குள் சென்று தங்கி இளைப்பாறினார்கள். பிறகு அவர்கள் இடைச்சி வீட்டிலிருந்து திருடிக் கொண்டு வந்திருந்த நெய்யை இந்த ஆலயத்தினுள் இருந்த பெரிய அகல் விளக்கில் ஊற்றி அதில் திரியையும் திரித்து போட்டு காட்டுத் தீயினால் விளக்கேற்றினார்கள். அதன் பிறகு அவர்கள் தாங்கள் கொள்ளையிட்டு வந்திருந்த பொருட்களை பங்கு பிரித்து எடுத்துக்கொண்டு அங்கிருந்து பட்டினத்தை நோக்கி புறப்பட்டு சென்றார்கள். அப்போது நன்றாக பொழுது புலர்ந்து விட்டிருந்தது. இடைச்சி வீட்டிலிருந்த பணக்கார வியாபாரிகளும் தங்கள் மயக்கங்களிலிருந்து விடுபட்டு சுய நினைவை அடைந்தவர்களாக தங்கள் பணம் அனைத்தும் பறிபோனதை குறித்து கூக்குரலிட்டு கத்தினார்கள். அந்த கூக்குரலை கேட்ட கிராமத்து காவலாளிகள் தங்கள் கைகளில் பலவிதமான ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு விரைந்து புறப்பட்டார்கள். அவர்கள் நாலா வழிகளிலும் வேகமாக சென்று பார்த்தபோது அவ்விரு வியாபாரிகளையும் கண்டு அவர்களை கையும் களவுமாக பிடித்து
கட்டி இழுத்து கொண்டு போய் தங்கள் அரசனின் முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அவர்களுடைய திருட்டுச் செய்கைகளை விசாரித்து அறிந்து கொண்ட அரசன் அவ்விருவருடைய தலைகளையும் அந்த கணமே வெட்டி எறிந்து விடும்படியாக தன் சேவகர்களுக்கு கட்டளை பிறப்பித்து விட்டான். இவ்விரு தலை வெட்டுண்டு உயிரிழந்ததும் அங்கே சிவதூதர்கள் தெய்வ விமானத்தை கொண்டு வந்து அதில் அவ்விருவரையும் ஏற்றி அமர்த்தி கொண்டு சிவலோகத்திற்கு சென்றார்கள். மகா பாதகர்களான அந்த 2 திருட்டு வியாபாரிகளும் இறைவனின் திருச்சன்னதியிலிருந்தே வெகுகாலம் தங்கியிருந்து பிறகு மோட்சத்தையும் அடைந்தார்கள். திருடி எடுத்து வந்த நெய்யை கொண்டு அவர்கள் ஆளுடைய பெருமானின் ஆலயத்தில் ஒரு விளக்கை ஏற்றியதன் காரணமாகவே அவர்களுக்கு அத்தகைய சிவலோக பதவி கிடைத்துவிட்டது. இப்படிப்பட்ட சிவ புண்ணியத்தின் மகிமையை யாரால்தான் அளவிட்டு கூற முடியும்? இவ்வாறு கண்வ முனிவர் கூறி முடித்ததும் அதை கேட்ட ரிஷிகள் அனைவரும் சிவ புண்ணியத்தின் மகிமையை குறித்து பெருத்த ஆச்சரியத்தை அடைந்தார்கள். அப்போது அங்கிருந்த முனிவர்களில் ஒருவரான வாமதேவர் என்ற தவசீலர் தாமும் ஒரு சிறந்த கதையை அங்குள்ளோருக்கு கூறத் தொடங்கினார். குலண்டம் என்ற தேசத்தில் கபித்தபுரம் என்னும் நகரமொன்று இருக்கிறது. அங்கே கண்டன் என்னும் கொடிய தன்மை வாய்ந்த 4ஆம் வர்ணத்தினன் ஒருவன் இருந்தான். அவன் அண்டை அயலிலுள்ள கிராமங்களுக்கும் பட்டினங்களுக்கும் சென்று அங்குள்ளோரது பொருட்களை தினசரி திருடி வந்து அதன் மூலமாகவே வாழ்க்கை நடத்தி வந்தான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த கொடியவன் தான் மிகுதியாக திருடி வந்திருந்த பொருட்களையெல்லாம் ஸ்ரீ மச்சேஸ்வர சுவாமி சந்நிதியிலுள்ள நீரில்லாத வறண்ட குளமொன்றின் நடுவிலிருந்த சேற்றில் ஒருவரும் அறியாத வண்ணம் தோண்டி புதைத்து வைத்துவிட்டு தன் வழியே சென்றான். மறுநாள் அவன் அங்கு வந்து பார்த்தபோது அவன் அந்த திருட்டு பொருட்களையெல்லாம் புதைத்து வைத்திருந்த சரியான குறிப்பிட்ட இடம் அவனுக்கு தெரியாமல் போய்விட்டது. அதனால் அவன் மனம் வருந்தியவனாக அந்த குளத்திலுள்ள சேற்றையெல்லாம் வாரி வாரி எடுத்து கரையில் தூக்கி போட்டான். நன்றாக தேடி பார்த்தான். கடைசியில் ஓரிடத்தில் சேற்றுக்குள் நன்றாக புதையுண்டு போயிருந்த திருட்டு பொருட்களை அவன் கண்டுபிடித்து விட்டான். உடனே அவற்றை எடுத்து கொண்டு போய் பெருத்த செல்வாக்கோடு சகல போகங்களையும் அனுபவித்து கொண்டு நீண்ட நாட்கள் மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்து வாழ்க்கை நடத்தி வந்தான். கடைசியில் ஒரு நாள் அவன் உயிர் துறந்தான். அப்போது சிவ தூதர்கள் அழகிய விமானத்தில் அவனை ஏற்றி கொண்டு சென்றார்கள். அப்போது அங்கே தங்கியிருந்த நான் அந்த சிவகணங்களை நோக்கி, இந்த புண்ணியசீலன் யார் என்று கேட்டேன். அதற்கு அச்சிவ தூதர்கள், இவன் நம்பிரானின் சன்னதியிலுள்ள குளத்தின் சேற்றை வாரி எடுத்து அப்பால் போட்டான். அந்த புண்ணிய காரியத்தின் மகிமையால் தான் இவனுக்கு சிவலோக பிராப்தி கிட்டியிருக்கிறது. மேலும் இவனுடைய வருகைக்காகவென்றே இந்த கைலாசமும் கொடிமரம் முதலானவற்றால் ஜோடிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறினார்கள். ஆகா, சிவ புண்ணியத்தின் மகிமை இப்படிப்பட்ட நன்மை வாய்ந்ததா என்று எண்ணி வியந்தபடியே நான் அங்கிருந்து கிளம்பி நேராக இங்கு வந்து சேர்ந்து தவம் இயற்றத் தொடங்கினேன் என்று வாமதேவ முனிவர் கூறி முடித்தார். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது
ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.